திரு ஜுபேர் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்த கடிதத்தை காமிக்கிறாங்க. அவங்க அங்கீகரிப்பது டாக்டர் அன்புமணி அவர்களைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக. இன்னும் சொல்லப்போனால் மாம்பழம் சின்னமும் கூட இந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்கிறார் திரு பாலு. இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? வணக்கம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து நிறுவனர் ஃபவுண்டருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஏன்னா ஃபவுண்டர் தான் தலைவரை நியமிக்கிறாரு, ஃபவுண்டர் தான் மற்ற நிர்வாகிகளை நியமிக்கிறாரு அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா செயற்குழு கூடி இந்த அதிகாரத்தை இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கு கொடுக்குறாங்க. அப்ப கட்சியினுடைய பைலாவை இவர்கள் மாற்றி இருக்கிறார்களாங்கிறதா இப்ப ஒரு சந்தேகம். இப்ப தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுக்கு இருக்கா இல்ல நிறுவன தலைவருக்கு இருக்கா அப்படிங்கறதா இப்ப பெரிய கேள்வி. இப்ப தேர்தல் ஆணையம் கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷனை பார்க்கும்போது அந்த பொதுக்குழுக்கு தான் இருக்கு. இருக்கு. ஆனா இவர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுவே இவர்கள் திருத்தி அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல, அப்படி ஒரு திருத்தம் நடந்ததா நம்ம பார்க்கலையே. அப்படி எந்த ஒரு பொதுக்குழுலையுமே அது வழமையா அவர் ஒரு சுப்ரீமோர் செயற்பட்டு வந்தாரே தவிர அவருக்கு தான் அதிகாரம், தேர்தல் கூட்டணி தொடர்பாக எடுக்கக்கூடிய அதிகாரம்லாம் அந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் போட்டு தான் பார்த்திருக்கோம். பட் சட்டம் பிரச்சனைன்னு வரும்போது அந்த கான்ஸ்டிடியூஷன் வேற மாதிரி இருக்கே. இல்ல, அத சட்ட ரீதியாக இப்பொழுது செயற்குழு பொதுக்குழு தேர்ந்தெடுத்து அடுத்த வருடம் அக்டோபர் வரைக்கும் இதே தலைவர், இதே செயலாளர், இதே பொருளாளர் நீடிப்பார் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. ஆனா அவர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இதை திருத்தம் செய்திருக்கிறாங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டு பேருடைய குற்றச்சாட்டுகளையும் எடுத்துக்கொண்டு நீங்க அடுத்து நீதிமன்றம் தான் போகணும். நீதிமன்றம் தான் இதை இறுதியாக முடிவு செய்யும் யார் பக்கம் அதிகாரம் இருக்குன்னு. ஆனா தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுத்து இவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 2016 இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி முழுவதுமாக டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவருடைய நிர்வாகிகள் தான் பெரும்பான்மையான நிர்வாகிகள் இருக்காங்க. அது வன்னியர் சங்கம் டாக்டர் ராமதாசன் பின்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இவர் பின்னாலும் இன்று பிளவுபட்டு நிற்கிறதா நம்ம கண்ணாடி பாக்குறோம். பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க அந்த பெண்கள் மாநாட்டுல கூட இவரை முன்னிலைப்படுத்தல, அன்புமணியை முன்னிலைப்படுத்தல, இவர் தான் அந்த முன்னிலைப்படுத்துறாங்க. அப்ப ரெண்டு பிளவாக அதிகாரப்பூர்வமாக பிளந்திருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வ கட்சியாக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப இவர்கள் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இதில் பல்வேறு சந்தேகங்களும் இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மீது இப்ப ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்க நேரத்துல அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார், பாஜகவை கண்ண மூடிக்கொண்டு ஆதரிக்கிறார். அப்படிங்கிறப்ப தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக இதுல எதுவும் முடிவெடுத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வலுவா இருக்கு. அதான் இங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. பாட்டாளி மக்கள் பாஜகவோடு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வேக வேகமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பல வழக்குகள் அங்க பெண்டிங்ல இருக்கு. பல வழக்குகள் கட்சி சம்பந்தமான வழக்குகள் தேர்தல் ஆணையத்துல பல வருடங்களாக பெண்டிங்ல இருக்கு. ஆனா இந்த வழக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வேக வேகமாக முடிச்சு இவர்களுக்கு முழு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஒரு சந்தேகம் வருகிறது அப்படிங்கறதா இப்ப உள்ள பார்க்க வேண்டியது இருக்கு. நீதிமன்றத்தை நாடுகிற பொழுது நீதிமன்றம் என்ன மாதிரியான முடிவெடுக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.